இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீத புஸ்தகத்தை தியானித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கும் சங்கீதம் 42 நாம் தியானிக்க போகிறோம். சங்கீத புத்தகத்தில் 8 சங்கீதங்கள் கோராகின் மகன்களுக்கு சொந்தமானது. கோராகின் மகன்கள் கோகாத்தின் குடும்பத்தைச் சேர்ந்த லேவியர்கள். தாவீதின் காலத்தில் ஆலய வழிபாட்டில் இசை கலைஞர்களாக சேவை செய்தனர் என்று 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் மூலமாக நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். யாத்ராமத்தின் வனாந்திர நாட்களில் மோசேக்கு எதிராக 250 சமூக தலைவர்கள் கிளர்ச்சியை கோரா வழிநடத்தினார். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே நாம் இந்த நிகழ்வை காண முடியும். கோராவையும் அவனுடைய தலைவர்களையும் ஆண்டவர் நியாயம் தீர்த்தார். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது இவர்களை பூமி விழுங்கி போட்டது என்பதை நாம் வாசிக்க முடியும். இது ஆண்டவர் கொடுத்த நியாய தீர்ப்பு என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் கோராகின் மகன்கள் மிஞ்சியிருந்தனர். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்கள் வரைக்கும் கோராகின் பிள்ளைகளை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். ஒருவேளை அவர்கள் தப்பித்து கொண்ட அந்த இரக்கத்திற்காக நன்றி உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்கள் ஆண்டவரை புகழ்ந்ததற்காக இஸ்ரவேலில் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆனார்கள். இச்சங்கீதம் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். முதலாவது பிரிவிலே சங்கீதக்காரனின் ஆழமான தேவைகள். முதலாவது பிரிவிலே முதலாவதாக வசனம் 1 முதல் 3 வசனங்கள் வரைக்கும் ஆண்டவரின் மீதான தாகம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் மான்கள் நீரோடையில் வாஞ்சித்து கதறுவது போல தேவனே நாத்துமா உம்மையே நோக்கி கதறுகிறது என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். ஜீவன் உள்ள தேவன் மேலே என் ஆத்துமா தாகமாக இருக்கிறது என்று சொல்லுகிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். உன் தேவன் எங்கே என்று நாள்தோறும் அவர்கள் சொல்லுகிறபடியினால் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று சொல்லி புலம்புகின்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே பார்க்க முடியும். எனவேதான் ஆண்டவர் ஒருவரே எனக்கு ஒத்தாசை என்ற நோக்கத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி கதறுகிற ஆண்களைப் போல கதறுகிற ஒரு அனுபவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். வனாந்தரத்திலே காணல் நீர் என்று சொல்லுகின்ற அல்லது அதிக வெப்பத்தினாலே தண்ணீர் போன்று தோன்றுகின்ற அந்த காட்சியை கண்டு மான்கள் ஓடி அது தண்ணீரற்றவை என்பதை கண்ட பின்பு கதறி ஒருவேளை தாகத்திற்காக தவிப்பது போல சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்திலே அவண்ணமாக சொல்லுகிறார். பிரிவு 1 2வது 4வது வசனம், என் இதயம் வலிக்கிறது, முன்னே கூட்டத்தோடே துதியுமான சத்தத்தோடே களிப்போடே நான் தேவாலயத்திற்கு போய் வந்தேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை பண்டிகை அல்லது ஆலயத்திற்கு வெகு தொலைவிலே செல்லுகின்ற அந்த சூழ்நிலைகளை பார்க்கின்ற பொழுது ஆங்காங்கே கூடாரம் போட்டு சென்ற ஒரு அனுபவத்தை குறித்து நாம் இந்த பகுதியிலே தெளிவாய் வாசிக்க முடியும். நான் அப்படி போய்கொண்டிருந்தேன், ஆனால் இப்போதோ தனித்து விடப்பட்டு இருக்கிறேன், என் இருதயம் கரைந்து போகிறது. ஒருவேளை நான் அப்படிப்பட்ட ஒரு பெரிய கூட்டத்தோடு கூட சென்ற அந்த நாட்களை எண்ணி பார்க்கிறேன், என் இதயம் வலிக்கிறது என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை இங்கே நாம் அறிந்து கொள்ள முடியும். 3வது வசனம் 5 சங்கீதக்காரன் தன் ஆத்மாவோடு கூட பேசுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும். என் ஆத்மாவை ஏன் கலங்குகிறாய், ஏன் தியங்குகிறாய், தேவன் ஒருவரே ரட்சிக்கிறவர், அவர் ஒருவரே விடுவிக்கிறவர், அவரையே நோக்கி காத்துரு என்று சொல்லி தன் ஆத்மாவோடு கூட பேசுகின்ற வசனங்களை நாம் இங்கே பார்க்க முடியும். 2வது பிரிவிலே
தேவையை ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார். 2வது பிரிவிலே முதலாவதாக 6ஆம் வசனத்திலே தொலைதூர இடத்திலிருந்து ஒரு பிரார்த்தனை. ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது, என் தேவனே, என் ஆத்துமா கலங்குகிறது. ஆகையால் நான் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலைகளிலிருந்து உம்மை நினைத்து கூப்பிடுகிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு தூரமான இடத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது அவர் தூரத்திற்கும் ஆண்டவராக இருக்கிறார் என்ற வார்த்தையை நாம் நினைத்து கொள்ள முடியும். பிரிவு 2 2வது வசனம் 7, 8 நாம் தியானிக்கின்ற பொழுது, மனம் சோர்ந்து போனது அல்லது மனம் தளர்ந்த போது மிக ஆழமான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஐயோ, எல்லாம் என்னை மீறி கட்டுக்கடங்காமல் நடக்கிறது. பிரச்சனையினால் நான் மூழ்கி கொண்டிருக்கிறேன். என் நெருக்கத்தின் மத்தியிலும் அவரது கிருபையே நம்புகிறேன். பிரச்சனையின் மத்தியில் நான் ஆண்டவரையே பாடுகிறேன். ஜீவனுள்ள தேவனை நோக்கியே விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த பிரிவு 2 3வது வசனம் 9 மற்றும் 10 நாம் தியானிக்கின்ற பொழுது ஆண்டவரை நோக்குகிறார். என்னை ஏன் மறந்தீர்? சத்துருக்களின் நிமித்தம் நித்தமும் நெருக்கப்பட்டு மிகவும் ஒடுங்கி போனேன். நான் மிகவும் துக்கத்துடனே திரிகிறேன். உன் தேவன் எங்கே? அவர் உன்னை விடுவிக்கட்டும் என்று என் சத்துருக்கள் நிந்திப்பதினால் என் எலும்புகள் எல்லாம் வலிக்கிறது என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். 3வது வசனம் கடைசியை நாம் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவரின் மீதான நம்பிக்கையில் துதித்தல். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவரே ரட்சகர், அவரே விடுவிக்கிறார். ஆகையால் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் நெருக்கத்தின் மத்தியிலும் நான் அவரை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, சங்கீதம் 42 நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் என்னவென்றால், நாம் பிரச்சனைகளின் மத்தியிலும், பாடுகளின் மத்தியிலும், நெருக்கத்தின் மத்தியிலும், வேதனையின் மத்தியிலும் ஆண்டவர் மீது அளவில்லாத தாகம் கொண்டு நம்முடைய பிரச்சனைகளை நாம் அவரிடத்தில் மாத்திரம் கொண்டு போக வேண்டும் என்பதை குறித்து இந்த பகுதி நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, நான் முன்னால் இருந்ததை எல்லாம் நான் எண்ணி பார்க்கின்ற பொழுது இந்நாளிலே நான் மிகவும் கலங்கி போயிருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். முன்னால் நான் ஒரு பெருங்கூட்டத்தோடு கூட தேவாலயத்திற்கு போனேன். இப்பொழுது தனித்து விடப்பட்ட ஒரு குருவியைப் போல நான் காணப்படுகிறேன் என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, சில வேளைகளிலே ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் எனக்கு இந்த நிந்தை, ஏன் எனக்கு இந்த அவமானம் என்று சொல்லி தனக்குத்தானே பேசிக்கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை சிலர் கடந்து வந்திருக்க முடியும். எனவேதான் சங்கீதக்காரன் ஆத்மாவோடு கூட பேசுகிறார். அது மாத்திரமல்ல, நாம் தொடர்ந்து இந்த மொத்தத்திலையும் இந்த சங்கீதத்தை நாம் தியானிக்கின்ற பொழுது, நாம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை அங்கே வைத்திருக்கிறார். அந்த சூழ்நிலையிலே நான் அவரை மாத்திரம் நோக்கி பார்க்க வேண்டும். அவரே நம்மை ரட்சித்து விடுவிக்கிறவர் என்று நாம் நம்ப வேண்டும் என்பதாக சங்கீதக்காரன் மிக அழகாக எழுதி வைத்திருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் மகிழ்ச்சியின் பாதையில் சென்று கொண்டிருக்கலாம், சிலர் உபத்திரவத்தின் பாதையில் சென்று கொண்டிருக்கலாம், சிலர் துக்கத்துடனே தெரிந்து கொண்டே இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், நீங்கள் எங்கே இருந்தாலும் அங்கே இருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவரே உங்களை ரட்சித்து விடுவிக்கிறவர். அந்த விசுவாசத்திலே அவருக்கு ஸ்தோத்திர பலியிலே எடுங்கள். அந்த விசுவாசத்திலே அவரை துதியுங்கள். கர்த்தர் உங்கள் நடுவிலிருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆமீன், ஆமீன்.